காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை உபாகமம் 26வது அதிகாரம் 19வது வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை, நாம் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு முன்பதாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழுகிறதான வேளையிலே அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படியாக நம்முடைய தேவன் பண்ணுவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். பாருங்க, இந்த வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்க புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்னவர் இதை எப்பொழுது செய்வார் என்றால், அவர் நமக்கு சொன்னபடியே அவருடைய பரிசுத்த ஜனமாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்து போயிடவே கூடாது. அவருக்கு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிறவர்களாய், தூய்மையான வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நாம் காணப்படும் போது நம்மை அவர் ஆசீர்வதித்து அவர் உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டவருக்கு நேராய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னிலே இருக்கிற குற்றங்கள், குறைகள், பரிசுத்த குறைச்சல்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என்னை பரிசுத்தமாய் மாற்றி இந்த ஆசீர்வாதத்தை சொந்தரிக்கக்கூடிய பலனை எனக்கு தாரும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும்போது, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயே, ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்மை ஆண்டவர் மேன்மையாக புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி பண்ண வேண்டுமே ஆனால் அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறும்போது ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு ஜெயத்தை, உயர்வை அவர் தர வல்லவராயிருக்கிறார். அடுத்து பாருங்க, உண்மையாய் செவி கொடுக்கணும். அடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15, 16வது வசனத்திலே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார், நம்மை நடத்துகிறவர் பரிசுத்தராயிருக்கிறார். ஆகையால் நாமும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். இந்த காரியங்களை நாம் செய்யும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது, இந்த நாளிலே அவர் சொன்ன இந்த ஆசீர்வாதம், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்விலே நிச்சயமாக வந்து பலிக்கும். பிரியமானவர்களே, சங்கீதத்தின் புஸ்தகம் 75வது அதிகாரம் 6, 7 இப்படி சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தெய்வமாயிருக்கிறார். பாருங்க, அவர் நம்மை உயர்த்த வேண்டுமே ஆனால் அவரை முழுவதுமாய் சார்ந்திருக்கணும். உலகத்துல உலக மனிதர்கள், உலக காரியங்களிலே அவர்கள் அப்படியே சார்ந்திருக்கிறதை போல நாம் இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவர்கள் ஆண்டவரை முழுவதுமாய் சார்ந்திருந்தேன். ஆண்டவரால் தான் மாத்திரம் எனக்கு உயர்வை தர முடியும். இந்த உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு உயர்வு அல்ல. என்னுடைய ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு உயர்வு என்பதை நாம் இந்த காலை வேளையிலே புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலும் இருந்து ஜெயம் வராது. ஆண்டவர் தான் ஒருவனை உயர்த்துகிறவர் என்பது இந்த காலை வேளையில மறந்து போக வேண்டாம். அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறது எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் புகழ்ச்சியிலும், சாதாரண உயர்வை அவர் தருகிறது அல்ல, புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்கும்படியான ஒரு பெரிய உயர்வை அவர் நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே,
நாம் அதற்கு செய்ய வேண்டிய 2 காரியங்கள். அவருடைய வார்த்தைகளுக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாம் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். 2வதாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த 2 காரியங்களையும் நாம் செய்யும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உயர்வான ஆசீர்வாதங்களை நமக்கு தந்து நம்மை சிறந்திருக்கும்படி பண்ணுவார். பாருங்க, தாவீது சொல்லும்போது, ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. உம்மிடத்திலிருந்து வாங்கி நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று இந்த ஆலயத்தை கட்டுகிறதற்காக தன்னுடைய மகனாகிய சாலோமோனுடைய கையிலே தான் சவாதரித்திருந்த எல்லா பொருட்களையும் அவன் கொடுக்கிற போது அவன் சொல்லுகிறான், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே, நீர்தான் என்னை ஆசீர்வதி, உம்முடைய கரத்திலிருந்து நான் வாங்கினேன், இப்பொழுது நான் உமக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே ஆம் பிரியமா, நாம் ஒன்றை மாத்திரம் அறிந்திருக்க வேண்டிய, ஆண்டவர் மாத்திரமே நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய ஆசீர்வாதம் மாத்திரமே நமக்கு உயர்வை தரும். அந்த ஆசீர்வாதம் மாத்திரமே நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி பண்ணும் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். இந்த காலை வேளையிலே நாம் கேட்ட வார்த்தையின்படி முதலாவதாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாய் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்மை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், மற்றவர்களை காட்டிலும், ஏன்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் அல்லவா, தினமும் அவரை தேடுகிறவர்கள் அல்லவா, இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் நம்மை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் நிச்சயமாகவே நம்மை சிறந்திருக்கும்படி பண்ணுவா. அதை இந்த நாளிலே செய்வா. இந்த நாள் முழுவதும் அப்பாவிடத்துல கேட்போம். இந்த வார்த்தைகளை சொல்லி, அப்பா, இந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்களேப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு அந்த பலனை தந்துடலங்கப்பா, என்னால ஒன்னும் செய்ய முடியாது, நீங்கதான் என்னை பலப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ்ந்து உம்முடைய சமூகத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் என்று கேட்கும்போது ஆண்டு நிச்சயமாய் இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்து நம்மை வழி நடத்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். கத்த பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே இந்த நாளிலே நமக்கு செய்வா. நம்